தானா வரணும், கேட்கக்கூடாது, கிடைக்க கூடாது. கேட்டு வாங்கல பிச்சைல. ஆமா ஆமா. ஆகையினாலே சரி, இந்த வேதியரை நாமல் வசியப்படுத்த வேண்டும், கல்வசப்படுத்த வேண்டும், வசியமருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்ட மருந்து வகைகளை எல்லாம் செய்யிருக்கின்றார் தெரியுமா? ஆடை வட்டி விந்தோடு, ஆடை வட்டி விந்தோடு, ஆடை வட்டி விந்தோடு, அதிகமாடி சேலையொட்டி, அதிகமாடி சேலையொட்டி, ஆடை வட்டி பிந்தோடு, ஆடை வட்டி பிந்தோடு, ஆடை வட்டி விந்தோடு, சிவகாமி தாசியானவள் எப்படிப்பட்ட மருந்து வகை செய்யிருக்கின்றால் தெரியுமா? என்னென்ன மருந்து? ஆடை வெட்டி பின்தொடரி, அரிய மடி சேலை ஒட்டி, பேடையொற்ற கருங்காகம், ஆமா அண்ணன் காட்கருடைய புத்து, ஆமா ஆந்தையுடைய பித்து, கடை சரக்குகளை எல்லாம் எடுத்தால், கடை சரக்கு, கடை சரக்குனா கடையில இந்த அடியில் உள்ள சரக்கு, காலில் பிடிச்ச, ஆமா அவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து நன்றாக அரைத்து, சரி அந்த கமுகம் பாலையிலை வைத்து நிழலிலை வைத்து உலர்த்துகின்றார். பொதுவா கமுகம் பாலைக்கு ஒரு தன்மை உண்டு, என்ன ஈரப்பதத்தை தாங்கும். ஆமா அப்படி இதமாக வைத்து நிழல்ல வச்சு மறுபடி கொடுக்கிறார். மறுபடி கொடுத்து என்ன வெயில்ல வச்சா காட்டம் போயிரும், காரம் போயிட்டு வீரியம் போனா ஒரு பிரயோஜனமும் இல்லை, வீரியம் தான் முடிஞ்ச. ஆமா அதுக்கு என்ன வருத்து வரா. சரிதான், அப்படி என்று சொல்லி மருந்தை சேகரித்து வெற்றிலையிலே வைத்து லட்சுமி கையிலே கொடுத்து சொல்லுகின்றார். என்னம்மா சொல்லுதா? மகளே லட்சுமி, அம்மா வேதியர் என்னைக்கும் போல் என்னும் வரவில்லையே. ஆமா, அவர் வந்த உடனே சாப்பிடுவதற்கு சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியாம்மா? ஆமா, சரி சாப்பாடு கொடுத்துரு. நெய் சாதம் வேணும் என்று சொல்லிட்டு போறாரு. நெய் சாதம் தாண்டி கிண்டி வச்சிருக்கேன். அப்படியாம்மா? ஆமா, சுண்டத்தில் பறிச்சு போடுமா? சுண்ட ஒத்தலா? ஆமா. சரி, அவர் பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. அவரு பிரியப்பட்டு சாப்பிடுவாரா? ஆமா. அவர் சாப்பிடுவாருன்னா நீ செஞ்சு வை. அவரு சாப்பிடுறது நான் பக்கத்துல இருந்து பார்க்கணுமா? ஓஹோ, ஆமா. அப்ப நீ செஞ்சு கொடு. கையில இந்த மாதிரி மடக்கி வச்சிருக்கீங்க. இது இந்த வெற்றில இருக்குது. அப்படியா? சாப்பிட்ட உடனே எப்படி ஒரு மாதிரியா இருக்கும். பிராமணர் சாப்பிடுவாருங்கம்மா. இல்ல நீ கொடுத்தா அப்படி எது வேணாலும் சாப்பிடுவார். சாயங்காலம் 5:30 மணிக்கு வா வடசீர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பாரு. எதுக்கு? கோட்டை சூட்டு எல்லாம் போட்டுட்டு ஆள் அடையாளமே தெரியாது. ஆமா, அங்க வெளிநாட்டு மதுபானம் என்ன, ஆமா என்ன சிக்கன் என்ன பீஸ் என்ன அவங்க தான் சாப்பிடுவாங்க. எல்லாம் அவங்க தான் சாப்பிடுவாங்க. ஆனா காலையில பக்தியா இருப்பாங்க. காலையில பக்தி. ஆமா, நல்ல விஷயம் தானே. அவ வெத்தலை கொடுக்கணுமா? ஆமாடி, வேண்டாம்னு சொன்ன என்ன ஜெயிக்குமா? நீ எப்படியாவது அதை கொடுத்துரு. அதுதான் எனக்கு தெரியும்டா. ஆமா, உனக்கு சொல்லியா கொடுக்கணும். எனக்கு நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளு? நான் உங்கள்ட்ட கேட்டேன். சரி சரி, நீங்க நான் கடைக்கு போறேன். நீங்க புள்ளி வச்சால குவாலிட்டி போட்டுருங்க. நான் கடைக்கு போறேன்டி. ஏம்மா போயிட்டு நான் அப்புறம் தான் வருவேன். ஃபாஸ்டா போயிட்டு லேட்டா வாங்கம்மா. ஓ, ஃபாஸ்டா போயிட்டு லேட்டா வாங்க. சீக்கிரமா போய் மெதுவா வாங்க. எவ்வளவு நல்ல புள்ள. இப்படி ஒரு புள்ள உலகத்துல கிடைக்குமா? 10 மணி நேரம் பரவாயில்லம்மா, போயிட்டு வாங்கம்மா. சரி அம்மா, நான் போயிட்டு வர்றேன். போங்க. அப்படி என்று சொல்லி இந்த சிவகாமி தாசி அங்கிருந்து போன போது சரி இந்த வேதியின் அன்னைக்கு இந்த லட்சுமி அரண்மனையை நாடி வருகின்றார். பார்த்தால் லட்சுமி, வாங்க சுவாமி வாங்க. என்ன இவ்வளவு தாமதமா வர்றீங்க? லட்சுமி அம்மா இல்ல? அம்மா இல்ல, அம்மா கடைக்கு போய் யானிதான். சரி, என்ன சாப்பாடு ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடியா இருக்குது. வெண்ணி ரெடியா இருக்கு. இதமா போட்டுருக்கல? போட்டிருக்கேன். இந்த குளிர்ந்த நேரத்துல கொஞ்சம் வெண்ணி விட்டா தான் உடம்புல நல்லா இருக்கும். ஆமா, நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன், நீங்க ஊத்துங்க. சரிம்மா சரிம்மா. அப்படின்னா சரி, வெந்நீரை குளித்து கொண்டு வந்தார். ஆமா, இதோ சாப்பாடு தயாராக இருக்கிறது, சாப்பிடுங்கள். சரி சரிம்மா சரிம்மா. சரி சரி, நீ பக்கத்துல உட்காரு. உட்காரு. நான் உனக்கு 2 உருண்டை.
எனக்கா? ஆமா. சரி சரி. ஆ. அப்படி இந்த வேதியன் சாப்பிட்டான். ஆஹா. சரி. சாப்பிட்டு முடிந்ததும் சொல்கிறான், இதோ இந்த வெற்றிலையை சாப்பிடுங்கள். லட்சுமி என்னது சுவாமி? ஒரு நாள் தர மாட்டிய? இல்ல, இந்த வெற்றிலை சாப்பிடுங்கள். அப்படியா? ஆமா, இன்னைக்கு நெய்ச்சோறு பாத்தீங்களா? பெரியவா சொல்லுவா, வெற்றில போட்டா மாடு முட்டு சொல்லுவாங்க. அது சின்ன குழந்தையா இருக்கும் போது அம்மா நாம வெற்றில போடக்கூடாதுன்னு அம்மா அப்பா பயமுறுத்துறதுக்காக சொல்றது. அப்படியா? ஆமா. அப்ப முட்டாதா? முட்டாது. சரி, கொடுங்க, சமாதானம் கொடு லட்சுமி. அப்படி இந்த வெற்றிலை வாங்கி வாயிலே போட்டான். ஆமா. வெற்றிலை சலிக்கும் போது சுவைக்கிற அப்படியே இந்த சாரானது வெளியே துப்புறதுக்கு பதிலா அப்படியே விழுங்கிட்டான். ஏன்னா தியான கிழந்தல்ல. ஆமா. அப்ப அது இனிக்கதானே செய்யும். இனிக்கும் அல்லவா? ஆமா ஆமா. லட்சுமி, இது லட்சுமி பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கா. உட்காருடி, பக்கத்துல உட்காரு. தள்ளி போய் உட்கார்ந்து துப்புனா இவ என்ன நினைப்பாளோ பாரு, வெக்கத்தை பாரு. அப்படியே விழுங்கிட்டான். ஆமா. விழுங்கினதும் வெற்றிலை சாறு வயிற்றுக்குள் செல்ல செல்ல மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. உள்ள போன மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமா. லட்சுமி, என்ன நீங்க ரொம்ப பாவமா? ஆமா. நாங்க பார்த்தா தெரியலையா? எங்க அப்பா நாங்க பெரிய வசதியானவங்க. உங்களுக்கு தெரியுது. எங்க அப்பா கோடி தேடி கொடி கட்டினாலு. அப்படியா? கொடினா இந்த கொடி இல்ல, வேற எந்த கொடி? அந்த துணிகாய கோயில் கொடியும் இல்ல. பெரிய ஆளு, பேர் வெட்டாளுமா. பேர் வாங்கின ஆளு. செல்வத்துக்கு குறையே கிடையாது. சரி, நான் உனக்கு என்னெல்லாமோ தர நினைக்கிறேன். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க செல்வத்துக்கு குறையில்லாத ஆட்கள் தான். ஆமா ஆமா ஆமா. சரி, ராஜ பரம்பரை பத்தியா? ஆமா ஆமா. பார்த்துட்டாரு. சொல்லுங்க. இந்த கடையாடி வச்சுக்கோ. ஆகட்டும். அப்படி என்று சொல்லி பேச்சுக்கு தான் கொடுத்து அந்த கையில போட்டு அந்த வேதியினானவள் எப்படி கொடுத்து வருகிறான் பாருங்கள். கொடுத்தனே நீ வளநாளாய், கொடுத்தனே நீ வளநாளாய், கொடுத்தனே நீ வளநாளாய், கொடுத்த மோதல் அற்றவில்லை, கொடுத்த மோதல் அற்றவில்லை, கொடுத்தனே கருத்தனே அவனை முகோ கண்டவானி வேதியவோ விடுத்தனே அவளாசி விட்டவானி நிற்கிறே பணிதவர்க்கு பணிதவர்க்கு அருள்புரியோ பணிதவர்க்கு அருள்புரியோ பணிதவர்க்கு அருள்புரியோ பரமானி துணையனவே பரமானி துணையனவே பணிதவர்க்கு அருள்புரியும் பணிதவர்க்கு அருள்புரியோ பணிதவர்க்கு அருள்புரியோ பரமசிவா துணையனவே பரமசிவா துணையனவே. இந்த வேதியினானவள் தன்னுடைய கையில்